வணக்கம் பவித்ரா. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலை 2:30 மணி அளவில் திடீரென இடி மின்னல் சூறைக்காற்றுடன் பலத்த மழை கொட்டியது. இதையடுத்து அந்த நேரத்தில் சென்னை விமான நிலையத்திற்கு தரையிறங்க வந்த விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்துக் கொண்டிருந்தன. அதன்படி துபாயில் இருந்து 262 பயணிகளுடன் சென்னையில் தரையிறங்க வந்த எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம், 314 பயணிகளுடன் தோகாவில் இருந்து வந்த கத்தார் ஏர்லைன்ஸ் விமானம், அபுதாபியில் இருந்து 248 பயணிகளுடன் வந்த எத்தியாட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானம், லண்டனில் இருந்து 368 பயணிகளுடன் வந்த பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம், அதேபோல் பூனேவில் இருந்து 140 பயணிகளுடன் வந்த இண்டிகோ விமானம் மற்றும் பிராங்க்பர்ட், சிங்கப்பூர் என 7 விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்து பறந்து கொண்டிருந்தன. அதன் பின்பு துபாயில் இருந்து வந்த எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் பெங்களூருக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. மற்ற விமானங்கள் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்து பறந்து கொண்டிருந்தன. சுமார் 1 மணி நேரத்தில் மழை ஓய்ந்ததும் அந்த விமானங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கின. அதே போல் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய சிங்கப்பூர், பாங்காக், அபுதாபி, ஷார்ஜா, தோஹா, துபாய், டெல்லி, அகமதாபாத் என 8 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. அதில் சென்னையில் தரையிறங்க முடியாமல் பெங்களூருக்கு திருப்பி சென்ற எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் துபாய் விமானம் சென்னையிலிருந்து மீண்டும் அதிகாலை 4 மணிக்கு புறப்பட வேண்டியது. ஆனால் 5:30 மணி நேரம் தாமதமாக காலை 9:30 மணிக்கு புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோல் சென்னை விமான நிலையத்தில் சுமார் 1 மணி நேரம் பெய்த இடி மின்னல் சூறைக்காற்று மழை காரணமாக 15 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டு பயணிகள் கடும் அவதிக்குள்ளானனர். பவித்ரா.